வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 17 நம்பர் விசா வேலை கிடைக்காதுன்னு ஏங்கிட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை. ஏன்னா குவைத்தில் அரசாங்க வேலை என்பது மினிஸ்ட்ரி வேலைங்க. கவர்மெண்ட் செக்டர்ல வேலை கிடைத்தால் வாரம் 2 நாள் லீவு, 8 மணி நேரம் வேலை, லீவுக்கு ஊருக்கு போனால் லீவ் காசு, ரிட்டைர்மெண்ட் பணம், இப்படி எல்லா சலுகைகளும் குவைத்தில் கிடைக்கும். இப்படி ஏகப்பட்ட சலுகைகள் உள்ளது ஆர்டிகல் 17 நம்பர் விசா கவர்மெண்ட் செக்டர் விசாவில். ஆனால் பார்த்தீங்கன்னா குவைத்தில் சுமார் 2000 பேர் அரசாங்க வேலை வேண்டாம் என நிராகரித்துள்ளதாக சிவில் சர்வீஸ் கமிஷன் கூறியுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2000 பேரும் குவைத்திகள் என்று தெரிவித்துள்ளது. குவைத் அரசு வெளிநாட்டவர்களை அரசாங்க வேலையிலிருந்து தூக்கிட்டு தங்கள் நாட்டு குடிமக்களை அந்த வேலையில் வைக்க திட்டமிட்டு வரும் இந்த சூழ்நிலையில், அதாவது குவைத் மயமாக்கல் திட்டம், இந்த சுச்சுவேஷனில் 2000 குவைத்திகள் அரசாங்க வேலை வேண்டாம் என்று சொல்வது குவைத் அரசை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. இதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பேசாம வெளிநாட்டவர்களே அரசாங்க வேலையில வச்சுட்டு போகலாம் குவைத் அரசு. அடுத்து குவைத் மன்னரின் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை பார்க்க போறோம். குவைத் முனிசிபாலிட்டியின் பிரதிநிதியான மிஷால் அல் அர்தா அவர்கள் 1.5 வருஷத்துக்குள் ஒரு புதிய